அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வியும் பதிலும். பாங்கு சொல்லும் போது இருபுறமும் திரும்ப வேண்டுமா? இருபுறமும் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் திரும்பியதாக ஹதீஸ் உள்ளது. அந்த ஹதீஸையும் அதன் விளக்கத்தையும் காண்போமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் உள்ள ஹபுதஹு என்னும் இடத்தில் தோளால் ஆன சிவப்பு நிற கூடாரம் ஒன்றில் இருக்க அவர்களிடம் நான் சென்றேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி செய்தார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்தார்கள். அப்போது பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பாங்கு சொன்னார்கள். அவர்கள் ஐய அலஸ் ஸலா ஐய அலல் ஃபலாஹ் என்று கூறும்போது இங்கும் அங்குமாக, அதாவது வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் திரும்பிய போது நான் அவர்களது வாயையே பார்த்து கொண்டிருந்தேன். அறிவிப்பவர் அபு ஜுஹைபா ரலியல்லாஹு அவர்கள். நூல் முஸ்லிம் 7770 காணலாம். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வலப்புறமும் இடப்புறமும் திரும்பியதால் அவ்வாறு திரும்புவது சுன்னத்து என்று புரிந்து கொள்வதா, அனுமதிக்கப்பட்டது என்று புரிந்து கொள்வதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்லும் போது வலப்புறமும் இடப்புறமும் திரும்பினார்கள் என்று ஹதீஸ் இருந்தால் அவ்வாறு திரும்புவது சுன்னத்து என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் ஒரு வணக்கத்தை ஒரு முறையில் செய்யும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மறுக்காமல் இருந்தால் அது அனுமதிக்கப்பட்டது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இருபுறமும் திரும்புமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி அதன் அடிப்படையில் பிலால் அவர்கள் செய்ததாக எந்த அறிவிப்பிலும் காணவில்லை. மேலும் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் எப்போது பாங்கு சொன்னாலும் இவ்வாறு திரும்புவார்கள் என்றும் ஹதீஸில் கூறப்படவில்லை. ஒரு திறந்த வெளியில் பிலால் பாங்கு சொல்லும் போது ஒரு தடவை அவர் இருபுறமும் திரும்பியதை பார்த்ததாக அபு ஜுஹைபா என்ற நபித்தோழர் அறிவிப்பதை மட்டுமே இதற்கு அறிஞர்கள் ஆதாரமாக காட்டுகிறார்கள். எனவே ஒருவர் பாங்கு சொல்லும் போது வலப்புறமும் இடப்புறமும் திரும்பினால் அது தவறல்ல என்றே இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒலிபெருக்கியில் பாங்கு சொல்லும் போது இருபுறமும் திரும்புவதால் மக்களுக்கு கேட்காது என்றால் திரும்பாமல் இருப்பதுதான் மக்கள் தெளிவாக கேட்க உதவும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இந்நாளையும் வரக்கூடிய நாளை நல்நாளாக ஆக்கி அருள் புரிய உங்களை எங்களையும் என்றென்றும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.